மும்பை உட்பட மகாராஷ்டிரா முழுவதுமே இருக்கிற வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிற ஒலிபெருக்கிகளுக்கு எதிரா இப்போ மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வராங்க. இத பத்தி முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லிருக்காருன்னா, மும்பை உட்பட மகாராஷ்டிரா முழுவதுமே இருக்கிற வழிபாட்டு தலங்கள்ல இருந்த 3367 ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டிருக்கு. மும்பை மசூதிகள்ல 1059 ஒலிபெருக்கிகளும், கோவில்கள்ல 48 ஒலிபெருக்கிகளும், சர்ச்சில் இருந்த 10 ஒலிபெருக்கிகளும், குருத்வாராக்கள்ல இருந்த 4 ஒலிபெருக்கிகளும், இதர வழிபாட்டு தலங்கள்ல இருந்து 147 ஒலிபெருக்கிகளும் அகற்றப்பட்டாச்சு. ஒரு வழிபாட்டு தலத்துல கூட ஒலிபெருக்கி கிடையாது. யாராவது ஒலிபெருக்கிய பொருத்த நினைச்சா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சரியான அனுமதி பெறாம யாராவது ஒலிபெருக்கிய பொருத்த நினைச்சா அந்த பகுதியில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பாகும். இந்த திட்டத்தை அமல்படுத்த தேவையான சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அரசுடைய இந்த நடவடிக்கையை பாராட்டி பேசிய ஆதித்ய தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒளி மாசுவை கட்டுப்படுத்த முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கை பாராட்டத்தக்கது. ஆனா விழா காலங்கள்ல தற்காலிகமா ஒலிபெருக்கி பொருத்த அனுமதி கேட்டு வர்றவங்களை அரசு துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் இதுக்கு பதில் கொடுத்த முதல்வர், விதிகளை பின்பற்றி சரியான காரணத்துக்காக முறைப்படி அனுமதி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள போலீசார் துன்புறுத்த மாட்டாங்க. ஒலிபெருக்கிய அகற்றும் விவகாரத்துல போலீசார் செயல் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. அவங்க வழிபாட்டு கமிட்டியோட பேச்சுவார்த்தை நடத்தி சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மேற்கோள் காட்டி எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒலிபெருக்கிய அகற்றியிருக்காங்க. இதனால எந்தவித மத பதற்றமும் ஏற்படல. மும்பைய ஒலிபெருக்கி இல்லாத நகரமா போலீசார் மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Flix 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ் அ லாட்.